ஒன்னும் தெரியல. நான் தான் நிலா வந்திருக்கேன். உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நிலா பேசுது. நீங்க எதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்றீங்க? நீங்க எனக்கு துணிகளை அனுப்புனீங்களா? அதுக்குதான். நீங்க எனக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சுட்டீங்க. அதுக்குதான் இந்த நன்றி எல்லாம். சரி, அதுக்காக நன்றிலாம் எதுக்கு? அதனால நான் உங்களை இப்போ ஒரு சுற்றுலா கூட்டிட்டு போகலாம் தான் இங்க வந்திருக்கேன். புறப்படுங்க. நடுராத்திரியில சுற்றுலாவா? அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நீங்க விரும்புற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட கடமை. அதனால நீங்க இப்பவே கிளம்ப தயாராகுங்க. கிளம்பலாம். ரொம்ப அழகா இருக்கே. கட்டாச்சினது தலையில வைக்கிறது. நாம இப்ப சுற்றுலாவுக்கு தயாராயிட்டோம் நினைக்கிறேன். போலாம். இது பார்க்கறப்ப அழகா இருக்கே. இங்க பாருங்க. சரி, இப்ப நாம நட்சத்திர சுரங்கத்தை தாண்டி போக போறோம். அதுங்க நட்சத்திர குளத்துக்கு போகுது. அதோ அங்க பாருங்க. அதுங்க குளத்துல குளிச்சு தன்னோட பரபரப்பை அதிகப்படுத்திக்கிதுங்க. குளிக்கலாமே. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. வெளியே வாங்க, ஆபத்து வந்துருச்சு. திமிங்கலம் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாம உடனே இங்க இருந்து போகலன்னா அது நம்மள அப்படியே முழுக்கிடும். நாம தப்பிச்சாகணும். உண்மையிலேயே நானும் ரொம்ப அழுக்காயிட்டேன்.
கடவுள்தான். இல்ல இது கனவுல தொட்டாச்சே. அப்படியா? அங்க பாரு நிலா அழுக்கா இருக்கு. அங்க பாரு. சரியா சொன்ன. பாத்தியா அது நிலாவை சுத்த சொல்லி தன்னோட தவற சரி செய்ய பார்க்குது. அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம கண்டது கனவில்லையா? கனவில்லை, நிஜம்தான். சூரியனாவது அடர்ந்தாவது நிச்சயம் அப்படி நடக்காது. உண்மையதான் சொல்றேன், எனக்கு கேக்குது. அப்படி அவர் அழுதாருன்னா அதுதான் நமக்கு மழையா கிடைக்குது. ஆமாமா உண்மைதான், சூரியன் அழாதுல்ல. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வான்னு சொல்றேன்ல. கவலையா இருக்கிறதாலதான் அது வந்து இப்ப வெயில் காலம் முடிய போகுது, அதான் கவலையா இருக்க. ஆமா குட்டி பையா, அதனாலதான் எனக்கு வருத்தமா இருக்கு, அழுகையும் வருது. ஏன்னா வெயில் காலத்துலதான் என்னோட சந்தோஷம் எல்லாம், அப்பதான் நான் கதாநாயக மாதிரி இருப்பேன். ஜாலியா இந்த பொழுது கழிக்க வர பெண்களை என்னால பார்க்க முடியாது, ரசிக்கவும் முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த சாதாரண விஷயத்துக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. என்னது? என்ன சூரியன் அழைத்துக்கிட்டே சொன்னாரா? வெயில் காலம் முடியறதால அவர் ரொம்ப வருத்தமா இருந்தாருமா. கான், சொல்லுங்கப்பா. நீ இப்படி போய் சொன்னா எல்லாரும் உன்னை கற்கால மனிதன் சொல்லுவாங்க. வெயில் காலம் முடிஞ்சு போறது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். ஆனா சூரியனால கண்டிப்பா பேச முடியாது, அதனால நீ இப்படி எல்லாம் பேசாத, புரியுதா? நான் ஒண்ணு போய் பேசல, நான் சொல்றத நம்புங்க. அந்த சூரியன் நிஜமா என் கூட பேசுச்சு. கான், சொல்லுங்கம்மா. நீ இப்படி போய் பேசுறதுக்காக உன்னை நான் ஆசையா வளர்த்தேனா கான்? அம்மா, நான் போய் சொல்லல. வெயில் காலம் முடியுது, நிஜமாவே அந்த சூரியன் அழுதுது. அது அழுதுது அப்பா அழுது. நான் எங்க பார்த்தேன்? இந்த மாதிரி விஷயங்களை நான் நம்பவே மாட்டேன். நீ இப்படி போய் சொல்ல கத்துக்கிட்டா இந்த மாதிரி நீ சொல்றதெல்லாம் பொய். என்கிட்ட உண்மையை ஒத்துக்க. உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? அந்த சூரியன் என் கூட பேசுது, நீ அதை நம்புவியா நம்ப மாட்டியா? நீ அதை என்ன நம்புவேன்னு பார்த்தேன். டோட்டாச்சின் சாப்பிடுறதுலதான் குறியா இருக்கா, என்ன பண்றது? நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்ற? நானே சாப்பிடுறேன். என்கிட்ட இருந்து சாப்பாட்டை புடுங்குறியா? என்னது? இன்னைக்கு கறி வேகவே இல்லையே, ரொம்ப கடினமா இருக்கு. அப்படியா? நாளைக்கு சரியா பண்றேங்க. இங்க பாருங்க, நீங்க சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் சண்டை போடுங்க.
என்னோட நல்ல நண்பன் தானே. ஏன் சந்தேகமா? ஒரு நண்பன் எப்பவும் பொய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும் மத்தவங்க நம்பினாலும் நம்பலனாலும் அவனை நம்பணும். நீ என் நண்பனா இருந்தா ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? நம்பி குழப்பற. என்னன்னு தெரியல, வயிறு கல்லு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் தான். என்னென்ன தாங்க வீங்கி போச்சு. என்னை நம்பாம அசிங்கப்படுத்தல, அதுக்காக தான் கிள்ளி விட்டேன். மறுபடியும் எப்படி கண்ணாடி எனக்கு கோபம் வரும். வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, நாம நிம்மதியா தூங்கலாம். தூங்கலாம். உனக்கு நீங்க ரெண்டு பேரும் எப்படி பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இப்போ வசந்த காலம் வரப்போகுது. சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம் தொட்டாச்சு? வெளியே வந்து பாரு. அட வந்து பாருன்னா. இப்போ வசந்த காலம் வரப்போகுது. இது வேடிக்கைக்கும் விளையாட்டுக்குமான நேரம். இது வசந்த காலம். வசந்த பொருக்கும் காலம். வெயில் காலம் நல்லா தான் இருக்கும். ஆனா அதை விட வசந்த காலம் மிகவும் அழகா இருக்கும். இது வசந்த காலம். வசந்த வரும் காலம். அதனால அழகான பெண்களே எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காம வெளியே வந்து சந்தோஷமா விளையாடுங்க. அப்பதான் வசந்த காலம் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு கண்ணாமூச்சி எப்படி விளையாடுறதுன்னு சொல்லித் தர போறேன். உங்களுக்கு கண்ணாமூச்சி விளையாட தெரியுமா? சின்ன வயசா இருக்கும் போது அந்த விளையாட்டை பிச்சு உதறுவேன். உங்களுக்கு நான் சொல்லித் தரது ஆட்சேபனை இல்லையே. பதில் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. அப்பதான் நீங்களும் கண்ணாமூச்சியை சிறப்பா விளையாட முடியும். பாண்டி வீரனாக விரும்புறியா? ஆமா, இருக்க விரும்புறேன். இருக்க விரும்புறேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி திறமையா ஒளிஞ்சுக்கிறது நான் உங்களுக்கு கற்றுத்தர போறேன். முதல்ல யாருமே எதிர்பார்க்காத இடத்துல நாம ஒளிஞ்சுக்கணும். இப்ப நீங்க எல்லாரும் கண்ணை மூடி 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. அதுக்குள்ள நான் ஒளிஞ்சு கிடைக்கிறேன். நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10 எண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்க கூடாது. நாம இங்க ஒளிஞ்சுக்கலாம். அப்பதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன். நாங்க எல்லாரும் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, கண்டுபிடிச்சிட்டோம். நான் சும்மா உங்களுக்காக தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு தடவை செஞ்சு பார்க்கலாம். வரீங்களா? இந்த தடவை நீங்க எங்க ஒளிஞ்சுக்க போறீங்கன்னு எங்ககிட்ட சொல்லுங்க. ஆமா, சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்களே நான் எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். இந்த தடவை உங்களால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. தயாரா இருக்கீங்களா? என்ன தேடி வாங்க, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இருக்கீங்களா? இந்த வாட்டி எல்லாரும் சேர்ந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். 3வது தடவை கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையப்பா. என்ன கோவப்படுத்தாத. நான் ஒளிஞ்சுக்கிறேன். இந்த தடவையாவது என்ன கண்டுபிடிங்க. இந்த தடவை அவங்களால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இந்த
இந்த தடவை அவங்க இந்த பக்கம் வரவே மாட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்க. பரவாயில்லப்பா, நாங்க நிறைய பேர் சேர்ந்து தேடுறதாலதான் நீங்க எங்க கிட்ட மாட்டிக்கிறீங்க. காந்தி சரியா சொன்ன, நீங்க நிறைய பேர் இருக்கீங்களா, அதான் கண்டுபிடிச்சிடுறீங்க. சரி, உங்களுக்கு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லி தர போறேன். முதல்ல நீங்க சந்தேகப்படுற இடங்களை கண்காணிக்கணும். உதாரணத்துக்கு நான் எங்க ஒளிஞ்சிருப்பேன் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்க இந்த பக்கம் வாங்க, இந்த குகையை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. நீங்களா இருந்தா இந்த ஓட்டைக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணுவீங்க? கான், நீ என்ன பண்ணுவ முதல்ல அதை சொல்லு. எனக்கு தெரியாதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த கம்பை நாம பயன்படுத்தணும், புரியுதா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி முரட்டு தரமா நடந்துக்க கூடாது, தெரியுமா? அப்பா, நாங்க நல்லா பாத்துட்டோம், இங்க யாருமே இல்ல. இல்ல இந்த மாதிரி இடங்களை 1க்கு 2 தடவை நாம சோதனை பண்ணி பார்க்கணும். இப்ப இங்க யாருமே இல்லையான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல யாருமே இல்லைன்றது உறுதி ஆயிடுச்சு. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா. அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சது தப்பா போயிடுச்சு. சரி, இப்ப நாம ஒரு புதர்கிட்ட இருக்கோம். இப்படிப்பட்ட இடங்களை நாம ரொம்ப சரியா கவனிக்கணும், கண்காணிக்கணும். பொறுமையா இருங்க, நான் தான் எல்லாத்தையும் சொல்லி தரேன்னு சொல்லிட்டேன்ல, ஒவ்வொன்னா தான் சொல்ல முடியும். அதனாலதான் சின்ன பசங்களோட நான் சேர்றதே இல்ல. இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்னது இது? ஏதோ துணி மாதிரி இருக்கு. துணி இல்ல, என்ன கிழிச்சிடும் போல இருக்கு. காப்பாத்துங்க. நாம எல்லாரும் இப்ப கண்ணாமூச்சி தானே விளையாட போறோம். நாம வீட்டுக்கு போறதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. கண்ண துறக்க போறேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? என்னால முடியல. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்க. நானே கண்ணாமூச்சி விளையாடிட்டு வந்தேன். ஆமா, அந்த பசங்களுக்கு விளையாட்ட சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் நீங்க இந்த கடைக்கு ஆளாகி நிக்கிறீங்களா? என்னங்க இது? ஆமாமா, அவங்க கூட ஈடு கொடுத்து என்னால விளையாட முடியல. எங்களால டானை கண்டுபிடிக்க முடியல. நாங்க எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டோம், அவனை காணோம். இப்ப என்ன பண்றது? அப்படியா? அவன் எங்க போயிருப்பான்? அந்த பையன் எங்கதான் போயிருப்பான்? எங்க இருப்பானே தெரியலையே. மறுபடியும் புளிக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். காப்பாத்துங்க. காணும், எங்க போயிருப்பான்னு தெரியல. தேவையில்லாம ஏங்க இந்த மாதிரி பசங்களுக்கு ஆபத்தான விளையாட்டு எல்லாம் சொல்றீங்க? அது சாதாரண விளையாட்டு தான். டான் எங்க போனா தெரியல. எதுக்காக இப்படி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு நேரமா வீட்டுக்குள்ளதான் தூங்கிட்டு இருந்தேன். நிறுத்துங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? நல்லா ஏமாந்தீங்களா? இதே வீட்டுல இருந்து இந்த டானை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க பாச போராட்டத்துக்கு அளவே இல்ல. சரி சரி, சொல்ல வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லிட்டு போ. நான் ஒண்ணு சும்மா இல்ல,
எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் உனக்காக ஒரு அழகான பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்னது பரிசா? என்ன பரிசு? சொல்லு சீக்கிரம் சொல்லு. என்ன பரிசு? இது எவ்வளவு அழகா இருக்குல்ல? இதுதான் உங்க ஊர்ல அழகான பரிசா? இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. யாஹூ! நான் உனக்காக ஒரு அழகான பரிசு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பரிசு? காமி. சட்டரை. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி. அவங்கள பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல? ஆமா. என்ன பிக்கோ அப்படிதானே? நாங்க அப்புறம் வரோம். ஒரு நிமிஷம். என்ன கான்? சொல்லு. நீ உடனே எனக்கு அதே மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கொடு. அதுக்கு செஞ்சுட்டா போச்சு. கொடு. அதுக்குள்ள செஞ்சுட்டியா? செஞ்சுட்டேன். பாரு. பார்க்க அழகா இருக்குல்ல? அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு. ஏன் பிக்கோ அமைதியா இருக்க? போய் ஒழுங்கா அழகான பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. போன்னு சொல்றேன்ல. இப்ப நம்ம என்னதான் பண்றது தொட்டாச்சு? வீட்டுக்கு போன உடனே விருந்து சாப்பிட போறேன். வீட்டுக்கு போன உடனே விருந்து சாப்பிட போறேன். அவங்கிட்ட என்ன விஷயம் கேளு. என்னங்க இது? அசையாம அப்படியே நில்லு. சரி நிக்கிறே. என்ன கான் செஞ்சிட்டியா? வா பிக்கோ, இத செஞ்சிட்டேன். இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? நான் கஷ்டப்பட்டு உனக்காகவே செஞ்சிருக்கேன். பார்க்கிறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கு. என்னாச்சு பிக்கோ? இந்த பொம்மை தோட்டாச்சி மாதிரி இருக்கு. நான் என்ன தோட்டாச்சி மாதிரி எகிரிட்டேன். பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு வா. என்ன மன்னிச்சிடு. ஓ, இத பிக்கோவுக்காக தான் நீ பண்ணியா? கஹான், உனக்கு நான் இதுல உதவி பண்றேன். நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? வாமா சீக்கிரம். என்ன பார்த்தா பண்ண போறீங்க? ஆமாமா. இப்ப என் திறமைய பாருங்க. இவர் இப்ப என்னதான் பண்ண போறாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. என் திறமையை எல்லாரும் புரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. அப்படியே கான் அம்மா மாதிரியே இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருந்தா இப்படிதான் செய்ய முடியும். நீங்க அளவு கடந்த பாசக்காரர் தான். ஆமாப்பா, அம்மா மேல உங்களுக்கு நிறைய பாசம். கான், என்ன? நீயும் இதே மாதிரி பண்ணி கொடுத்துரு. என்ன? எனக்கு இப்பவே ஒரு சிலை வந்தாகணும். அதுவும் என்ன மாதிரி இருக்கணும். என் மேல உனக்கு பாசம் இருந்தா அதை நீ இப்பவே செஞ்சு கொடு. அப்பதான் உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுதா? இப்ப நீ என்ன சொன்ன? நான் தூரத்துல இருந்ததால என் காதுல சரியா விழல. சரி, நீ இல்ல, அப்படி சொல்லாத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்ப உடனே சின்ன சின்ன சிலையை செய்ய ஆரம்பி. அப்பதான் பெரிய சிலை செய்ய முடியும். சரி பீக்கோ, நான் உடனே செய்ய ஆரம்பிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா செஞ்சதை விட நல்லா இருக்கணும். மறந்துடாத கான், அந்த சிலை உங்க அப்பா செஞ்சதை விட நல்லா இருக்கணும். என் மேல உனக்கு நிறைய பாசம் இருந்தா இதை செய். அற்புதம், அசத்தில கான், அசத்திட்டேன். வாசத்தோட சக்தி என்னன்னு பார்த்தல. கான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப வேகமா கத்துக்கிறான். இல்லையாமா, நீ என்ன சொல்ற? ஆமா, உண்மைதாங்க. ஆனா எனக்கு இதை விட பெருசா ஒண்ணு வேணுங்க. என்னம்மா, என்ன சொல்ற? நிஜமாவா சொல்றேன்? ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன். நீங்க இதை விட பெரிய சிலையா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல. அதாங்க, செஞ்சு கொடுங்க. சரி, என் வேலையை நான் இப்ப உடனடியா ஆரம்பிக்க போறேன். நான் தயாரா இருக்கேன். நீங்க சிறப்பா செயல்பட என் வாழ்த்துக்கள். நீங்க அசத்திட்டீங்க. அப்பா, உண்மையிலேயே நீங்க பெரிய திறமைசாலி. அடேங்கப்பா, அற்புதங்க. நீ அழகான குழந்தையை
இன்னும் அங்க ஒரு பாறை இருக்கு. அது என்னடா ஜெயிப்பேன். இப்ப பாரு, ஜெயிச்சு காட்டுறேன். நாம ஜெயிப்பேன். உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். எங்களுக்கு இது பிடிக்கல, நாங்க கிளம்புறோம். ஏன் நீங்க கிளம்புறீங்க? வீட்டுல எவ்வளவோ வேலை இருக்கா, அதை போய் பாக்குறேன். உங்க வீட்டுக்கு வர எனக்கு சாப்பாடு தரீங்களா? வா, சாப்பாடு போடுறேன். சந்தோஷம். தாத்தா கிட்ட தேனை கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சுவையா இருக்கு. ஆமா. டாடாச்சின், இந்த தேன் ரொம்ப சுவையா இருக்குல்ல? ஆமா, சுவையா இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கம்மா, இனிமே கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது. இது உன் தாத்தாவுக்காக அனுப்ப போற பரிசு. இது தயாராகிடுச்சு. கான் டோட்டாச்சின், இதை கொண்டு போய் உங்க தாத்தா கிட்ட கொடுத்துட்டு வாங்க. எனக்கு இன்னும் தேன் வேணும். எனக்கும் வேணும். உங்க தாத்தாவுக்கு தேனுனா ரொம்ப பிடிக்கும். இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பரிசு கண்டிப்பா கொடுப்பாரு. சீக்கிரம். அப்ப போகலாம். ஜாக்கிரதையா எடுத்துட்டு போங்க. நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது பரிசு கிடைக்கும். சரிப்பா. அப்பா சொன்ன மாதிரி தாத்தா நிச்சயமா பரிசு கொடுப்பாரு. எனக்கும் கொடுப்பாரு. அது எங்களுக்கு கொடு, எங்களுக்கு வேணும். ஆமா, எங்களுக்கு கொடு, எங்களுக்கு வேணும். முடியாது, இந்த தேனை நாங்க தாத்தாவுக்கு கொண்டு போய் கொடுப்போம். என்ன தேனா? முடியாது, இதை யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. பாட்டோட சின்னம்மா போலாம். போலாம். தேனை பூச்சி என்ன பண்றது? ஆமா, இப்ப என்ன பண்றது? எனக்கு தேனை வேணும். ஆமா, எனக்கு தேனை வேணும். இது தேன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்க கூடாதுன்னு தோணுது. ஆமா, ஆனா சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லல. தப்பே இல்ல. அந்த பசங்க நம்ம பின்னாடியே வந்து தொல்லை பண்ணாம இருந்தா போதும். அதுவும் சரிதான். அந்த தேனை குடிதா. இந்த பாதை இன்னும் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப வேற வழி இல்லையே. இப்படிதான் போயாகணும். என்ன தொட்டாச்சு? என்ன சொன்னேன்? இங்க நடக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது தொட்டாச்சேன்? ரொம்ப நன்றி. எனக்கு அந்த தேனி வேணும். ஆமா, என்கிட்ட கொடுத்துரு. அது எனக்கு கண்டிப்பா வேணும். ஜாக்கிரதையா போ. ஆத்துலதான் விழுவோம். ஆமா, என்ன பண்ற தொட்டாச்சி? எதுக்கு இப்படி ஆடுற? நான் ஆட்டல்ல. அங்க பாரு, அவங்க நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. நாங்க ஒண்ணு தேன் கொண்டு போகல. என்ன சொன்ன? என்ன சொல்ற? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். இது என் தாத்தாக்கு கொடுக்க வேண்டிய மருந்து. என் அம்மா அப்பா கொடுத்து அனுப்புனாங்க. என்ன தொட்டாச்சு? ஆமா, ஆமா. தேன் தொட்டது, தேன் கீழே கொட்டத பார்த்து ஜாக்கிரதை. போய் சொல்றான். ஆமா, அது எங்ககிட்ட கொடு. தேனு போச்சு. ஆமா, போச்சு.
அந்த 3 பேரும் இப்ப இந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரமாட்டாங்க. அது சரி, நாம இப்ப எது மேல நகர்ந்து போயிட்டு இருக்கோம்? ஒரு வழியா முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சோம். தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். போயிடுவோம். ஆனா அந்த பசங்க இங்கே வரக்கூடாது. மறுபடியும் வந்துட்டீங்களா? சரி, இந்த தேனை நீங்களே வச்சுக்கோங்க. சரி சரி, சீக்கிரமா கொடு. இந்தாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். இந்த தேனை நீங்களே சந்தோஷமா சாப்பிடுங்க. நமக்கு தேன் கிடைச்சிருச்சு. நம்ம தேன் பத்திரமா இருக்கு. அவங்க வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடணும். வா டட்டாச்சின், சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். இந்த தேன் ரொம்ப ருசியா இருக்கு. இது கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் தாத்தா. இந்த தேனை கொண்டு வந்தது ஒண்ணும் அவ்வளவு சிரமமா இல்ல. என்ன டட்டாச்சின்? அதானே. டாட்டாச்சான், இந்தாங்க இதை சாப்பிடுங்க. பார்க்கவே அருமையா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இதை